அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்று பாடத்தில் மிஸ்மார்னு ஒரு இடத்துல அர்த்தத்தை மாற்றி சொல்லிட்டேன். மிஸ்மார் அப்படின்னா புல்லாங்குழல். அடுத்து இன்னொரு இடத்துல எஸ்பிஐன்னு இருக்கு, கையின்னு சொன்னேன். எஸ்பிஐன்னா விரல். அது அப்படியே அந்த ஃப்ளோவில் அப்படியே வந்துடுது. இன்றைக்கி பாடம் ஃபாயிசத்து ஜினா, விபச்சாரத்தினுடைய குற்றம், பாவம் அப்படின்னு அர்த்தம். இன்னமின் கரா இஸ்ஸில் இன்சானி, மனிதனுடைய உணர்வுகளில் உள்ளதாக இருக்கும். கஜீஜத்தஹூல் ஜின்சியத்தை, அவனுடைய பாலியல் உணர்வு. அப்போ என்ன அர்ஃபு தைக்கிது? மின் கரா இஸ்ஸில் இன்சானி அப்படிங்கிறது இன்னுடைய ஹபரு முகத்தம். கரீசத்தவுங்கிறது இன்னுடைய இஸ்மு மாஹர். அப்போ மனிதனுடைய உணர்வுகள் உள்ளது, அவனுடைய பாலியல் உணர்வு. கரீசத்துனா பாலியல் உணர்வு. ஒரு இடத்துல கரீசத்து அப்படின்னு வைக்கணும், இன்னொரு இடத்துல பாலியல் உணர்வு அப்படின்னு அர்த்தம் வைக்கணும். அப்போ தான் அர்த்தம் தோதுவாக வைக்க முடியும். வஹிய சஹ்வத்துல் ஃபர்சியா, அது அபங்களின் இச்சை, மர்மஸ்தானத்தின் இச்சை. இஸ்லாம் ஆகிறது தீனுல் ஃபித்ரத்தி சலீமத்தி, அது இயற்கையான யதார்த்தமான மார்க்கமாக இருக்கும். ஃபலம் யக்துபு தில்க தப்பு ஃபலம் யக்குபித்து தில்கல் கரீசத்த, இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தவில்லை. ஹத்தா, எந்த அளவுக்கு எனில் ஈச வாழ்வானே, ஈசத்தர் ருஹுபானின், ருஹுபான் அப்படின்னா துறவரத்துடைய வாழ்க்கையை வாழ்வானே, அந்த அளவுக்கு இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தவில்லை. வலம் எத்துலுக்கு, விடவில்லை. அனானகா, அதனுடைய கடிவாளங்களை, முக்கராந்தேரு கடிவாளம் அந்த மாதிரி அர்த்தம். வலம் யுத்துலிக்கு, அது விடவில்லை. அனானகா, அதனுடைய கடிவாளங்களை. ஹத்தா என் ஹத்த, இறங்கி போகும் அளவிற்கு. இலா மன்சிலத்தில் ஹயவானி, விலங்குகளுடைய ஸ்தானத்திற்கு இறங்கி போகும் அளவிற்கு அதோடைய கடிவாளங்களை கட்டவிழ்த்து விடவில்லை. பல், மாறாக, வல அலஹா, அதற்கு வைத்திருக்கிறது. ஹுதூதன், எல்லைகளை வைத்திருக்கிறது. என்தலிக்கு, அது நடக்கும். ஃபி தாஹிலியா, அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அது நடக்கும். அப்படிப்பட்ட எல்லைகளை அது வகுத்துள்ளது. வலிதாலிக்க, இதன் காரணத்தினால் சர அல் இஸ்லாம் மார்க்கமாக்கி இருக்கிறது. நிக்காக, திருமணத்தை இஸ்லாம் மார்க்கமாக்கி இருக்கிறது. வனஹா, தடுத்திருக்கிறது. அனிசிஃபாஹி, விபச்சாரத்தை தடுத்திருக்கிறது. வபின் நிக்காஹி, நிக்காஹுவை கொண்டு யுல்லப்பில் இன்சானு, மனிதன் பணிந்து போகின்றான். நிதா அரீசத்திகி, அவனுடைய பாலியல் உணர்வுக்கு மனிதன் கட்டுப்படுகின்றான், பணிந்து போகின்றான். வயக்கூமு, நிற்கிறான். பிதௌரி இபுக்காய் நவ்ஹி, யக்கும் இருக்கிறான். பிதௌரி, சுழற்சி முறையை கொண்டு. இபுக்காய், தக்க வைப்பதின் சுழற்சி முறையை கொண்டு. நவ்ஹி, அதனுடைய வகைகளை தக்க வைப்பதனுடைய சுழற்சி முறைகளை கொண்டு அவன் இருக்கிறான். அப்படின்னா என்ன அப்படின்னா, தன்னுடைய வம்சாவளி மனிதனம் அழிந்து போகாமல் இருப்பதை தக்க வைக்கின்றான் திருமணத்தின் மூலம் அப்படின்னு அர்த்தம். நவ்ஹினா மனித இனம்னு வச்சுக்கோங்க. மனித இனத்தை தக்க வைப்பது, புக்கான தக்க வைப்பதனுடைய சுழற்சியை கொண்டு நிற்கின்றான். அப்படின்னா கல்யாணம் முடித்து குழந்தை பெற்றாதான் இந்த மனித இனம் இந்த பூமியில் இருக்கும். அப்படி குழந்தை பெருக்கலை அப்படின்னா இந்த மனித இனம் அழிந்துவிடும். அதுக்கு தான் அப்படி சொல்கிற வார்த்தை ரொம்ப டஃப்பாக போட்டிருக்கிறாங்க. தஹ்ரீமி ஹராமாக்குவதை கொண்டு. சிஃபாயி, விபச்சாரத்தை ஹராமாக்குவது கொண்டு. எத்தக்கில் இன்சானு, மனிதன் பாதுகாத்து கொள்கின்றான். ஃபசாத, குழப்பங்களை. நப்சிகி, தனக்கு ஏற்படும் குழப்பங்களை மனிதன் பாதுகாத்து கொள்கின்றான். முஜ்தமீஹி, இந்த சமுதாயத்தில் ஏற்படும் குழப்பங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்கின்றான். பிஹுத்திலாலில் உசரி, குடும்பங்களை இழப்பது கொண்டு தனக்கும் தன் சமுதாயத்திற்கு நிகழக்கூடிய அந்த குழப்பங்களை விட்டு விபச்சாரத்தை ஹராமாக்குவதன் மூலம் மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்கின்றான். அது விபச்சாரம் பெருகுனா
சமுதாயத்தில் கூச்சல் குழப்பம் அடிதடி வெட்டு குத்து வந்துடும். அப்போ குடும்பம் இல்லாமல் போகும். கல்யாணம் முடித்தா தான் குடும்பம்னு ஒன்று வரும். கல்யாணம் முடிக்க எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னா குடும்பம்னு ஒன்று இருக்காது. பிள்ளை பிறந்துச்சுன்னா தருதலையாக அனாதையாக போயிடும். இந்த சமுதாயத்தில் கூச்சல் குழப்பம் அந்த மாதிரி வந்துடும். ரவுடிசம், பெரிய திருட்டு, கொலை இந்த மாதிரிலாம் பெருகிடும். இப்போ குடும்பம்னு ஒன்று இருந்து தாய் தகப்பன் இருந்து அவங்க கட்டுப்பாட்டை வளர்க்கும் பொழுது தான் இந்த உலகம் அமைதியாக இருக்கும். இல்லாட்டி அமைதியாக இருக்காது. இஹ்திலாத்தி அன்சாபி, தன்னுடைய வம்சங்களை மனிதன் பாதுகாத்து கொள்கின்றான். அப்போ விபச்சாரம் இருந்துச்சு, யாராவது விபச்சாரம் தெரியாமல் விபச்சாரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் இது தன்னுடைய பிள்ளை அப்படின்னு. ஆனால் அது தன்னுடைய பிள்ளையாக இருக்காது. அப்போ வம்சம் கலந்துரும். இவன் தன்னுடைய வம்சத்தை கொண்டாடுவான். ஆனால் அந்த பிறந்த குழந்தை அது வேற ஒரு வம்சமாக இருக்கும். அப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, பிஹுத்திலாத்தில் அன்சாபி, வம்சம் கலப்பது கொண்டு தன்னை பாதுகாத்து கொள்கின்றான். ஜினா விபச்சாரமாகிறது, ஃபாகிசத்தின் பெருங்குற்றமாக இருக்கும். நஸ்ஸில் குரானுடைய ஆதாரத்தை கொண்டு பெருங்குற்றமாக இருக்கும். வலா தக்ரபு ஜினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். இன்னும் நிச்சயமாக அதுவாகிறது, கால ஆகிவிட்டது. ஃபாகிசத்தன் பெரும்பாவமாக ஆகிவிட்டது. வசா கெட்டதாகிவிட்டது. சபீரன் வலியால் அது கெட்டதாகிவிட்டது. கபீரத்தன் அது பெரும்பாவமாக இருக்கும். தன்சவு கலட்டிவிடும். நூறல் ஈமான், ஈமானுடைய ஒளியை அது கலட்டிவிடும். பக்கத்து கால சல்லா அலிஸ்லம், நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள், லா எஜ்னி ஜானி, விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்வதில்லை. ஹீன எஜ்னி, விபச்சாரம் செய்யும் நேரத்தில். வஹுவ மோமினோன், அவனோ மூமினாக இருக்கும் நிலையில் அவன் விபச்சாரம் செய்வதில்லை. வக்கால, மேலும் சொன்னார்கள், இதா ஜனா அப்து ஒரு அடியான் விபச்சாரம் செய்தால் ஹரஜ மின்ஹு, அவனிடமிருந்து வெளியேறி விடுகிறது, ஈமான் வெளியேறி விடுகின்றது. கான ஃபவுக்க ரகசிகி, அது ஆகி அவனுடைய தலைக்கு மேலே, அந்த ஈமான் அவனுடைய தலைக்கு மேலே ஆகிவிடுகிறது. கல்லுள்ளத்தி, ஒரு நிழலை போல தலைக்கு மேலே அந்த ஈமான் ஆகிவிடுகிறது. அப்படின்னா தலைக்கு மேலே அந்த ஈமான் வந்து நிற்கிது. விபச்சாரம் செய்யும் நேரத்தில் ஈமான் எந்திரிச்சு வெளியே போயிட்டு அந்த தலைக்கு மேலே நிற்கிது. இப்போ இதான் ஹரஜ மின் தாலிக்கு, அதிலிருந்து அவன் வெளியே வந்து விட்டால், தாலிக்கல் அமல, அந்த விபச்சாரத்துடைய செயலிலிருந்து அவன் வெளியே வந்து விட்டால், ரஜ இலைஹி ஈமான் அந்த மனிதனின் பக்கம் அது மீண்டு விடுகின்றது. இகாபு ஜினா, விபச்சாரத்துடைய குற்றம் தண்டனை. அலீமத்தும் பெரியது, அலீமும் நோவினை செய்யக்கூடியது. துனியா இந்த உலகத்திலே, வஃபில் கபீரி மேலும் கபீர்லேயும், வஃபில் ஆயிரத்தி மறுமையிலேயும். அப்போ அந்த விபச்சாரத்தினுடைய தண்டனை இந்த உலகத்திலேயும் கடுமையானது, பெரியது. கபூர்லேயும் மிக கடுமையானது. ஆயிரத்தி மறுமையிலும் கடுமையான தண்டனை கிடைக்கும். ஓகே, ஃபைகாபுஹு ஃபி துனியாவிலே, இந்த உலகத்திலே அதனுடைய தண்டனை ஆகிறது. ரஜ்முஹு, அவனை கல்லெறிவது. இன்கான மூசினன், அவன் திருமணம் செய்தவனாக இருந்தால் அவனை கல்லெறிந்து கொல்லுவது. ஜுல்துஹு, மேலும் சவுக்கடி, 100 சவுக்கடி அடிப்பது. தக்ரீப் ஆமீன், நாடு கடத்துவது. இன்கான கைரி மோசினின், அவன் திருமணம் முடிக்காதவனாக இருந்தால் 100 சவுக்கடி அடித்து அவன் நாடு கடத்துவது இந்த உலகத்துடைய தண்டனை. அம்மா இக்காபுகு ஃபில் கபூரி, கபூர்லேயே அவனுடைய தண்டனை ஆகிறது. ஃபகது ரவா புகார் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஃபில் ஹதீஸ் தவீலின், ஒரு நீண்ட ஹதீஸில் அறிவிக்கிறார்கள். அன்னஹு, நிச்சயமாக விஷயமாகிறது. சல்லா அலிஸ்லம், நிச்சயமாக நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ராய்த்து, நான் பார்த்தேன், லைலத்தை ஒரு இரவு, ராய்த்து நான் பார்த்தேன், லைலத்தை ஒரு இரவு, ரஜுலைன் 2 மனிதனை பார்த்தேன். அத்தையானி, அந்த 2 பேர் வந்தார்கள். அஹ்ரஜானி, அந்த 2 பேரை என்னை அழைத்து போனார்கள். வெளியாக்கினார்கள் அசல் அர்த்தம் அப்படின்னா என்னை அழைத்து போனார்கள். இலா அர்லின் முகத்தசத்தின், ஒரு தூய்மையான பூமிக்கு அழைத்து போனார்கள். ஹத்தா, எந்த அளவுக்கு எனில், கால சல்லா அலிஸ்லம், நபி சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள், இன்தலக்கா இலா நக்கிபி மிஸ்ல தன்னூரி, இன்தலக்னா, நாங்கள் நடந்தோம். இலா நக்கிபின், நக்கிப் அப்படின்னா குழி. இந்த அதிசய கபருடைய வேதனையை பற்றி சொல்ல வராங்க. இதில் நக்குபி மிஸ்ர தன்னூரி, அடுப்பை போன்ற ஒரு குழியின் பக்கம் நாங்கள் நாங்கள் நடந்தோம்.
அலாஹு அதனுடைய மேற்பக்கம் லையிக்கும் குறுகியதாக இருந்தது. வஸ்ஃபலஹு அதனுடைய அடிப்பக்கம் வாசியும் விசாலமாக இருந்தது. எத்த வக்கது தகுத்தகு நாரன் எத்த வக்கது எரிந்து கொண்டிருந்தது. தகுத்தகு அதற்கு அடியில் நாரன் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஃபைதா இர்தஃபத் அந்த நெருப்பு உயர்ந்தால் இர்தஃபவு அவர்களும் உயர்வார்கள். வக்காது ஐயகுருஜு வெளியேறுவதற்கு நெருங்குவார்கள். அப்போ நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, உள்ளே நுழைய முடியாமல் இருந்துச்சு. அப்போ நெருப்பு மேலே எந்திரிக்கும் போது இவங்க டக்குன்னு அப்படியே வெளியே வந்துடுவாங்க. நெருப்பு குறையும் பொழுது உள்ளே போவாங்க. அதை அடுத்து சொல்கிறேன். இதான் ஹமிதத்து அந்த நெருப்பு குறையும் பொழுது. ரஜவு ஃபீஹா ரஜவு போனார்கள். ஃபீஹா அதிலே ரஜவு போனார்கள். ஃபீஹா அதிலே அதனுள்ளே போனார்கள். ஃபீஹா அதில் இருந்தார்கள். ரிஜாலும் ஃபீஹா இருந்தார்கள். ரிஜாலும் ஆண்களும் நிசான் பெண்களும் இருந்தார்கள். உராத்துன் நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். ஃபி ஆஹிரி ஹாதில் ஹதீஸ் பெரிய ஹதீஸு இந்த ஹதீஸோட கடைசியில் வருது. அப்போ கபூர்குழியை பற்றி சொல்கிறாங்க. கபூர்குழியில் மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. அதனுடைய மேல் பக்கம் குறுகியதாக இருக்குது, அடிப்பக்கம் விசாலமானதாக இருக்குது. அப்போ உள்ளே நுழைய ட்ரை பண்ணுறாங்க. நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நெருப்பு குறையும் பொழுது டக்குன்னு உள்ளே போயிடுறாங்க. அம்மர் ரிஜாலு அந்த அம்மர் ரிஜாலு நிசால் உராத்து அந்த நிர்வாணமான ஆண்கள் நிசான பெண்கள் உராத்து நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் அல்லது எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஃபி மிஸ்லி பினாய் தன்னூரி அடுப்பு போன்ற அமைப்பிலே இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆண்களும் பெண்களும் ஃபைன்னஹு நிச்சயமாக அவர்கள் ஜுனாத்துன் விபச்சாரர்கள் ஜவானி விபச்சாரம் செய்யும் பெண்கள் விபச்சாரம் செய்யும் ஆண்கள் விபச்சாரம் செய்யும் பெண்கள். அப்போ விபச்சாரம் செய்யும் ஆண்களுக்கும் விபச்சாரம் செய்யும் பெண்களுக்கும் கபூர்லேயே தண்டனை இருக்கின்றது. அந்த கபூருக்குள்ளே எரிந்து கொண்டு இருக்கிறது. கடுமையான நெருப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அவங்க கத்திக்கிட்டு கபூர்லேயே நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை காமிக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்கள் அழைச்சிட்டு போகிறாங்க.